தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணல்ல நம்மோடு கூட இணைந்திருப்பது புதுக்கோட்டை விராலிமலை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் சத்யலட்சுமி அவர்கள். அவர்களிடம் கேட்க நிறைய கேள்விகள் இருக்கிறது. நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். வணக்கம் சத்யலட்சுமி அவர்கள். வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். முதல்ல வந்து உங்களை பத்தின ஒரு அறிமுகம், உலக தமிழர்களுக்கு உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் பிறந்தது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல தான் நான் பிறந்தேன் நானு. அப்பா பாத்தீங்கன்னா ராணுவ அதிகாரியா இருந்தாங்க. ராணுவ அதிகாரியா இருந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க விவசாயம் அந்த மாதிரி தொழில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னோட கூட பிறந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் என்னோட கூட பிறந்தவங்க. சகோதரிகள் தான் எல்லாருமே. எல்லாருக்குமே திருமணம் ஆச்சு. எனக்கு திருமணம் ஆனது வந்து திருச்சியில மேரேஜ் ஆனது. என் வீட்டுக்காரர் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஷாப் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதோட வந்து தங்க நிதி நிறுவனம்னு ஒண்ணு அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். அவரோட சேர்ந்து அந்த தொழில்ல நானுமே சேர்ந்து 2 பேருமே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. சரி. சந்தோஷம், மகிழ்ச்சி. நல்ல ஒரு அறிமுகம். ஆமா. நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறீங்க ரொம்ப நாளா. எவ்வளவு நாளா பயணிக்கிறீங்க? அந்த பயணத்தை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு பின்புலம்னு பாத்தீங்கன்னா, அப்பா வந்து அரசியல்ல இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, திராவிட கட்சி டிஎம்கே அந்த மாதிரி இதுலதான் இருந்தாங்க அப்பா இருந்தது. அவ்வளவு விவரம்லாம் நமக்கு தெரியாதுதான். இருந்தாலும் சரி நம்ம அப்படியே இருந்து வந்தாச்சு. ஆனா கணவரோட நான் சேர்ந்து பயணிக்கும் போது அவங்க 2016ல என்னோட கணவர் வந்து நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சு அதுல பயணிச்சாங்க. அப்போ நானுமே வந்து எதுக்கு கட்சி, ஏன்னா அப்பா கட்சி போவாங்க வருவாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை அந்த மாதிரிலாம் நடக்கும் வீட்டுல. அதனாலே வந்து எனக்கு கொஞ்சம் கட்சினாலே கொஞ்சம் பயம்தான். ஏதாவது பிரச்சனை வருமோ என்னமோ அப்படிங்கிற அந்த காலத்துல நான் அப்படி இருந்தேன். ஆனா அப்பா ராணுவத்துல இருந்ததுனால அந்த ஒரு பயம் இல்லை. இருந்தாலும் அந்த கட்சி வீட்டுக்கு வர்றது போறது, இவர் போனா லேட்டா வர்றது போறதுன்னு அப்படி இருப்பாங்க. அதனாலே எனக்கு அந்த கட்சிங்கிறதே கொஞ்சம் தள்ளிதான் இருந்தேன் நானு. ஆனா என்னோட கணவர் 2016, 2017ல வந்தாங்க. இப்ப ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி நிகழ்வுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. வரும்போது ஏங்க நீங்க இவ்வளவு தூரம் போறீங்க வந்தீங்க அப்படிலாம் கேட்கும்போது அவரு ஒவ்வொரு வார்த்தையும் இந்த மாதிரி நம்ம வந்து பாக்குற முன்னாடி இருந்த கட்சிக்கும் இந்த கட்சியும் நம்ம சீமான் நடத்துற இந்த கொள்கை சார்ந்த கட்சியும் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமானது. நீ வந்து ஏன்னா உனக்கு தெரியும்னு ஒரு சொல்லுவாரு. என்னென்ன நிகழ்வு நடக்குதோ அது எல்லாமே வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்ம வந்து எதிர்பார்த்த தலைவர் எவ்வளவு தலைவர்களை நம்ம எதிர்பார்த்திருக்கோம். ஆனா தமிழ் ரீதியான ஒரு தலைவர், கொள்கை பரப்பு உள்ள தலைவர் வந்து யாருமே நான் அந்த வரையும் நான் பார்த்தது இல்ல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அண்ணனோட ஸ்பீச் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அவருடைய சீமான் போட்டு சீமான் நான் பேசினத அந்த ரெக்கார்ட் அந்த இதுல கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்ப்பேன் நான். அண்ணன் பேசினது வந்து ஒரு 2-3 வாட்டி நான் பார்க்கும்போது அதுக்கப்புறம் எனக்கு தானாவே வந்து அவங்க பேச பேச எனக்குள்ள ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு வீரம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. சரி நம்மளும் கொள்கை அந்த சார்ந்த ஒரு கட்சி நிகழ்வுக்கு அப்புறம் நான் போக ஆரம்பிச்சேன். கணவரோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சேன். 2019ல என்ன நினைச்சுக்கிட்டேன் நானு. நல்ல ஒரு துவக்கம். எல்லாருக்கும் இருக்க ஒரு பொதுவான ஒரு அனுபவம் தான் இது. ஷேர் பண்ண ரொம்ப நன்றி. இந்த சட்டமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியின் நோக்கம் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரையும் கொள்கை ரீதியா, ஏன்னா அண்ணனோட கொள்கை பாத்தீங்கன்னா கொள்கைக்கு வந்து சமரசம் கிடையாது. அது ஒரு பிடிப்பான ஒரு விஷயம். அதே போல ஆண்ட கட்சியா இருக்கட்டும், ஆள்ற கட்சியா இருக்கட்டும், 2 கட்சியுமே பாத்தீங்கன்னா வாக்குக்கு காசு கொடுத்து வென்றலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த வாக்குக்கு ஒரு பைசா காசு கொடுக்காம அந்த எண்ணோட்டத்தை அவங்களோட அழித்து விட்டு நம்ம வந்து 2026 சட்டமன்ற தேர்தல நம்ம போய் அந்த தேர்தல்ல இருக்கணும் அப்படிங்கிற சட்டமன்றத்துல இருக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கமா இருக்கு. கண்டிப்பா. அதோட வெற்றி ஒன்றே இலக்க, தொடர்ந்து அதை நோக்கின பயணம் தான் உங்களோட பயணம். ஆமா, அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். கண்டிப்பா அந்த வெற்றி இலக்க வந்து தொற்றுவோங்கிற நம்பிக்கை முழுசா இருக்கு. எங்க எல்லாருக்குமே இருக்கு. நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க எல்லாருக்குமே இருக்கு. சந்தோஷம், மகிழ்ச்சி. அடுத்த கேள்வி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியா நினைக்கிறேன். உங்க தொகுதியில, ஏன்னா நானும் புதுக்கோட்டையில தான் வந்திருக்கேன். சோ அந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? அதற்கு உங்களுடைய தீர்வுகள் என்ன? இப்ப பாத்தீங்கன்னா
விராலிமலை தொகுதிங்கிறது நான் இப்ப போய் பாக்குற தொகுதி தான் இது. அது போய் பார்த்ததுல மெயினா வந்து கனிம வளங்களை வந்து திருடுறாங்க அங்க. அது மெயினான ஒரு ரீசனா அங்க பார்க்கப்படுது. எல்லாருமே பாத்தீங்கன்னா எந்த மக்களை போய் சந்திச்சாலுமே எங்க ஏரியால வந்து கனிம வளங்கள் வந்து அதிகமா திருட்டு போகுது. கல்குவாரிகள் வந்து எப்படின்னா அனுமதியே இல்லாது, ஆனா அனுமதி இல்லாம காவல்துறையோட அனுமதியோட அவங்க கல்குவாரி திட்டுறது போறதுங்கிறது நிறைய விஷயம் நடக்குது. அது மாரி 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் காவேரி குடிநீருங்கிறது அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு தண்ணி. குடிக்க தண்ணீர் இல்லாத போது என்ன பண்ண போடும்? சாலைகள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புறவழிச்சாலை போராட்டம் கூட இப்ப நான் பண்ணியிருக்கேன் நானு. பெருமவயநாடு, ஆயக்குடி அந்த ஏரியால வந்து கிட்டத்தட்ட ஒரு 120, 130 இழப்புகள் இறந்திருக்காங்க அங்க. சரியான சாலை தடுப்பு வந்து எதுவுமே அந்த ஒரு இது பராமரிப்புங்கிறது கிடையாது அதுல. எந்த ஒரு அந்த பிரிவு சாலைன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா போய் கேட்டதுக்கு அவங்க சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் நீங்க தான் நடந்து நீங்க வர்ற வழி நீங்க தான் பார்த்து வரணும் அப்படின்னு ஒரு காவல் அதிகாரியே சொல்றாங்க. இதுல இருந்து தெரியுது அரசாங்கம் வந்து எப்படிப்பட்ட ஒரு இது இருக்குன்னா, அதே மாதிரி அங்க வந்து கல்லூரிகள், அரசு கல்லூரி சார்ந்த விராலிமலை தொகுதியில அரசு கல்லூரிங்கிறது கிடையாது. ஒரே ஒரு தனியார் கல்லூரி மட்டும்தான் இருக்கு. தனியார் கல்லூரியிலேயும் வந்து அதிகமா காசு கொடுத்து, ஏன்னா அரசு கல்லூரி இல்லாததுனால வேற எந்த கல்லூரிக்கும் போக முடியாது. படிக்க முடியாதவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி நோக்கி தான் பயணிக்கிறாங்க. கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி 40 ஸ்கூல் கிட்ட இருக்கு. ஆனா இயங்குற ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 ஸ்கூல் மட்டும்தான் அங்க இயங்கிட்டு இருக்கு. அதுலயும் வந்து சுத்தமான ஒரு பராமரிப்பு கிடையாது. சுத்தங்கிறது கிடையாம இருக்கு. டாய்லெட்டோ இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பராமரிப்பின்றி இருக்கு அந்த ஸ்கூல் எல்லாம் பாத்தீங்கன்னா. அண்ணன் சொன்னது பாத்தீங்கன்னா நீர்நிலை மண் அதெல்லாம் வந்து நமக்கெல்லாம் தேவைப்படும்னு சொல்றாங்க. ஆனா இதுல வந்து முக்கியமா வந்து நீர் ஆதாரம் அங்க சரியல்ல. ரோடுங்கிறது சாலை அந்த இதுவும் சரி கிடையாது. கனிம வளங்கள் திருட்டு போகுது. மெயினா இந்த ஒரு 3 குற்றச்சாட்டும் நான் வைக்கிறேன் அந்த அந்த விராலிமலை தொகுதி மக்களுக்கு. கண்டிப்பா அதுக்கு உண்டான தீர்வு அரசு கல்லூரி, அரசு திட்டங்கள் எதுவுமே வந்து மக்களுக்கு நேரடியா போய் சேரல. அந்த தொகுதி மக்களுக்கு எந்த ஒரு அரசு திட்டமோ, எந்த பணி எந்த இதுவுமே அவங்களுக்கு வந்து சேர கிடையாது. அத வந்து நான் வந்து நிவர்த்தி பண்ணுவேங்கிற ஒரு கொள்கையோட நான் இருக்கேன் நான். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இப்ப நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு சொன்னீங்க, தமிழ்நாட்டுல நிறைய வளங்கள் சூறையாடப்படுதுன்னு. இப்போ நீங்க இந்த சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்று நீங்க சட்டமன்றம் போனீங்கன்னா, இந்த வளங்கள் சூறையாடப்படாம இருக்கிறதுக்கும், இந்த தனியார் முதலாளிகளுக்கான அந்த திட்டங்கள் தீட்டுறாங்களா, அதற்கும் என்ன விதமான திட்டங்களை கையில வச்சிருக்கீங்க? அதுக்கான ஆக்ஷன்ஸ் என்ன எடுப்பீங்க? இப்ப பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து ஏற்கனவே போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா, அதிகாரத்துல இல்லாத போதே இவ்வளவு போராட்டங்கள், எவ்வளோ நிலுவையில வந்து நம்ம வந்து போராட்டங்கள் எல்லாமே போராடி இருக்கோம். ஆனா அதிகாரம் நம்ம கையில இருந்தா நம்ம யார்கிட்டயுமே கேட்க தேவையில்லையே. அதிகாரம் இருக்கும்போது, அதிகாரம் இல்லாததுனால தானே இப்ப நம்ம ஒவ்வொரு போராட்டத்துக்கும் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி நம்ம ஜெயிக்க வேண்டியதா இருக்கு. என்னை வெற்றி பெற வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நாங்க செய்வோம். மகிழ்ச்சி. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, கடைசியா நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இப்ப இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் நீங்க வந்து தொகுதி மக்கள் கிட்ட என்ன விதமான ஒரு மாற்றம் இருக்குது? நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரையிலையும் இப்போ ஆலம்பட்டி புதூர்ல நடந்த பிப்ரவரி 21 மக்களின் மாநாடு, மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு நடந்தது இல்லையா? எப்படி கூட்டம் இருந்தது? அவங்க எதை நோக்கி வந்திருக்காங்கன்னா, எதை நோக்கினா மெயினா வந்து பாத்தீங்கன்னா கொள்கை சார்ந்த மக்கள் கூட்டம் கண்டிப்பா இருக்கும். அது அண்ணனுக்கு கண்டிப்பா இருக்கு. அது வந்து வரவேற்பு தக்க ஒரு நிகழ்வா நான் பாக்குறேன். அதே வரவேற்பு உங்க தொகுதியிலும் இருக்குன்னு சொல்றீங்க. முன்னாடி எல்லாம் போனீங்கன்னா தெருமுனை கூட்டம் ஒரு 4 பேரு 5 பேரு அப்படிதான் இருக்கும். ஆனா இப்ப நான் போகும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கிட்ட வந்தாங்க. ரிசீவ் பண்றதுக்கே வந்தாங்க. ஒரு இதா வந்து பேசுறது கொள்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷத்தோட நம்மளுடைய வாக்கு எண்ணிக்கை வந்து கண்டிப்பா இந்த வாட்டி 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் பிள்ளைகள் அனைவருமே எந்த தொகுதியில எல்லா இடத்துலயும் போட்டி போட்ட எல்லா நாம் தமிழர் தம்பி தங்கைகள் அனைவருமே நாங்க வந்து சட்டமன்றத்துல கண்டிப்பா போவோம்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்க தொகுதிக்குன்னு உள்ள ஒரு கேள்வி. உங்க தொகுதி மக்கள் உங்களுக்கு இல்லைன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எதனால வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? எங்க தொகுதி மக்கள் வந்து கனிம வளங்கள் சூறையாடுறது, பிளஸ் தண்ணி வந்துங்கிறது தண்ணி கிடையாது. குடிநீர்ங்கிறது சரியான ஒரு முறைகேடு அது நிறைய நடந்திருக்கு. காவேரி தண்ணி கொண்டு வரேன்னு சொல்றாங்க.
ஆனா காவேரி தண்ணீர் இன்ன வரையிலையும் அவங்க கொண்டுட்டு வந்ததா சரித்திரமே கிடையாது. 15 நாளைக்கு ஒரு வாட்டி வர்ற தண்ணிய என்ன பண்ண முடியும்? மக்கள் எப்படி இருப்பாங்க? 30 நாள், மாசத்துல 30 நாளு. அதுல 15 நாள் மட்டும் கணக்கு வச்சு சொல்றாங்க. அதனால நான் சொல்றேன், குடிநீர் குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா, படிப்பு மெயின் வந்து கல்வி. கல்வி இல்ல அங்க. கல்வி வந்து கம்மியா இருக்கு. எப்படின்னா, அ போற இங்கேருந்து பாத்தீங்கன்னா, விராலிமலை திருச்சிக்கும், விராலிமலைக்கும் பாத்தீங்கன்னா, 3/4 மணி நேரம் ஆகுது டிராவல் பண்றதுக்கு. அது வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்ப சிரமமான ஒரு நிகழ்வா நான் பார்க்கிறேன். அதனால குடிநீர், சாலை, ஆ கனிம வளங்கள் சூறையாடுறது, இதெல்லாம் வந்து தடுக்கணும். அதே மாரி அனைத்து உயிர்களுக்கும் சமமா நம்ம அண்ணன் சொன்னதுதான். நீர், நிலை, மண் எல்லாமே அனைத்து உயிர் தேவையின வந்து அனைத்து உயிர்களுக்கும் சமமான ஒரு பதிவா நான் நினைக்கிறேன். அதுக்காக எங்களுக்கு வந்து வாக்கு செலுத்துனீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் இந்த எந்தெந்த குறைகள்லாம் இருக்கோ, அது எல்லாமே நாங்க நிவர்த்தி பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கையில நான் வாக்கு கேட்கிறேன். மகிழ்ச்சி. கடைசியா ஒரு கேள்வி. ஆ உலக தமிழர்களுக்கு உங்க சார்பா நீங்க என்ன கேட்கணும், இல்ல சொல்லணும்னு விரும்புறீங்களோ, அத நீங்க சொல்லலாம் இப்ப. எங்கும் பரவி வாழும் என் தமிழ் சொந்தங்கள், நீங்கள் கவலை கொள்ளாமல் இருங்க. இந்த நிலத்தை மீட்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து களத்தில் நிற்போம். தமிழ் வெல்லும், அதை நாளை நமது வெற்றி சொல்லும். அண்ணா சொல்ற மாரி அதிகாரம் ஒன்றுதான் இலக்கு. அத அடைந்து விட்டா மற்ற எல்லாமே வந்து ரொம்ப சுலபமா நம்ம பெற்றுக்கலான்ட்டு. அத நோக்கி நான் உங்க நோக்கி உங்களோட பயணத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிப்போம். நாம் தமிழர். நாம் தமிழர்.